ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடபழனிலேருந்து அரும்பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு போகிற ரூட்டில் நமக்கு பிக்கப்புங்க. அதனால் லொக்கேஷன் போயிட்டு இருக்கோம். எதில் டியூட்டி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஊபரில் தாங்க எடுத்தோம். எத்தனை ஹவர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hour பேக்கேஜுங்க. ஏர்போர்ட் போட்டிருக்காங்க. ஏர்போர்ட் போயிட்டு வர மாதிரியா இல்லை ஏர்போர்ட் ட்ராப் ஆனு தெரியலிங்க. 2 hour பேக்கேஜ் 500 சில்லற சம்திங் காமிச்சது. சரி ஓகே அப்படின்னு எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு கஸ்டம் பிளேஸ் தாங்க போயிட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசியாச்சு. மேம் ஒரு 5 minutes வந்துடும் லொக்கேஷன்ட்டு. லொக்கேஷன் தாங்க போயிட்டு இருக்கோம். கரெக்டாக லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 minutes போய் ரீச் ஆயிடுவாங்க. 1.5 kilometer காட்டுது. கரெக்டாக 9:28 போய் ரீச் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி காட்டுதுங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. நம்மளும் அட்வான்ஸ் டியூட்டி வர வெயிட் பண்ணி பார்த்தா அட்வான்ஸ் டியூட்டி வரல. சரி ஓகே நார்மல் டியூட்டி அடிச்சதை எடுத்துடலாம் 2 hours அப்படின்ட்டு எடுத்தாச்சுங்க. ஏன்னா இந்த டியூட்டி முடிச்சோட நெக்ஸ்ட் இன்னொரு 2 hours இல்லை 5 hours இந்த மாதிரி அடிச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கரெக்டாக இருக்குங்க. அதனால சரி ஓகே எடுக்கலாம்னு எடுத்தாச்சு. கஸ்டம் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.3 kilometer இருக்குங்க. 1.3 kilometer இருக்குது. இன்றைக்கி என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29. என்ன டைம் பார்த்தீங்கன்னா 9:24ங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வர்றது கொஞ்சம் ரேராக தாங்க இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன பேக்கேஜாக தான் வரும். ஏதாவது 1-2 பெரிய பேக்கேஜ் வருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிட்டே இருக்கோம். மந்த் மந்த்லேருந்து எண்டு வரைக்கும் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கணும் பட்சத்தில் நமக்கு நல்ல லுட்டியே கொடுப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊபர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணுங்க. தொடர்ந்து ஆன்லைன்லேயே இருக்கணும். ஓடிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து டியூட்டி வந்துட்டே இருங்க. அந்த மாதிரி தாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரன்ற பட்சத்தில் ஒரு நாள் 2 நாள் ஆன்லைனில் வரலன்ற பட்சத்தில் நம்மள ஒரு நாள் 2 நாள் வந்து சரியாக டியூட்டி தர மாட்டாங்க. ஒரு டியூட்டி 2 டியூட்டி தருவாங்க. இல்லை டியூட்டி தராம உட்கார வச்சுருவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் நம்ம தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் இருந்தோம்னா கரெக்டாக ஏர்ன் பண்ணலாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துட்டு இப்போ இந்த டியூட்டி முடிச்ச உடனே நம்ம இவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருந்தோன்ட்டு நெக்ஸ்ட் டியூட்டி கொஞ்சம் சீக்கிரமாக வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 hours 3 hours இந்த மாதிரி பேக்கேஜ் வந்தாலும் எடுத்து முடிச்சுன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்குங்க. அதாவது மந்த் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ஸ்டார்ட்னா கூட நம்ம மந்த் எண்டில் ஊருக்கு போயிட்டு திருப்பி மந்த் ஸ்டார்ட் வந்தோம்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்ல பேக்கேஜ் வர வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேக்கேஜ் புக் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் வர வாய்ப்பு இருக்குங்க. மிச்சப்படி நம்ம நார்மலாக எடுக்கின்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதனால மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே ஃபேமிலிஸ் அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் வந்தாச்சு. இன்னும் 3 minutes போய் கஸ்டம் லொகேஷன் ரீச் ஆகிடும். கரெக்டாக 650 meters இருக்குங்க. கோயம்பேடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குள்ள பிக்கப்னு நினைக்கிறேன். ஆமாங்க அந்த மாதிரி தான் லொக்கேஷன் காட்டுது. இன்னும் 150 meters லெஃப்ட்டுங்க. கரெக்டாக 150 meters லெஃப்ட் காட்டுது. ஆமாங்க இந்த லெஃப்ட் தான் நினைக்கிறேங்க. இந்த ஆர்ச் லெஃப்ட் தான் நினைக்கிறேன். ஆமாங்க ஆர்ச் லெஃப்ட் தாங்க. இந்த ஆர்ச்சுக்குள்ளே போகிற மாதிரி தான் லெஃப்ட்டு காட்டுது. ஆனால் வண்டியெல்லாம் நின்றுட்டு இருக்குது. ஓகேங்க இதுக்கு முன்னாடி ஆர்ச் இருந்ததா? இது முன்னாடி இங்கே ஆர்ச்சே இல்லையே. இருந்ததோ தெரிலிங்க. ஆனால் இது மாதிரி ஆர்ச்சி இங்கே இல்லாத மாதிரி தான் ஃபீல் இருந்தது போல இருக்குங்க. இப்போ வந்து ஒர்க் நடக்குது போல இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஃபீல் ஆகலை. இப்போ ஒர்க் நடக்கிறதுனால இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? கவர்மெண்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் இதுங்க. கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா அலகேட் பண்ணுவாங்க. அதை பற்றி அவங்களுக்கும் தனியாக கோட்டர்ஸ் வந்து அலர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கோட்டர்ஸ் தாங்க. அந்த மாதிரி கோட்டர்ஸ் தான் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. அந்த இடத்துல தாங்க இது லொக்கேஷன். இது கரெக்டாக நம்ம அதுக்குள்ளே வந்துவிட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes போய் ரீச் ஆகிடுவோங்க. இன்னும் 2 minutes போய் ரீச் ஆகிடும் அப்படின்னு காட்டுது. அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பே மைனஸ் பண்ணிக்கலாம். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் மாற்றி வைக்கிற திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் மாறிடுதுங்க. அது வந்து என்ன ஆச்சுன்னு தெரில. பார்க்கலாங்க. ஊருக்கு போகும்போது நம்ம வந்து எங்கே ஒரு இதில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கணுங்க. எலக்ட்ரிஷன் கொடுத்து அது என்னென்னு பார்க்கணும். ஸோ ஓகேங்க ட்ரிப்பே மைனஸ் பண்ணிடலாங்க. ட்ரிப்பு லாங் ப்ரெஸ் பண்ணிடலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ரிப்பை மைனஸ் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு செக் பண்ணுறது. நம்ம மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பை வந்து மைனஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் காட்டுதுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 50 meters ரைட்டுங்க. ஓகேங்க இந்த ரைட்டு தாங்க. இந்த ரைட் எடுத்து அகெயின் லெஃப்ட்டுங்க. அகெயின் ஒரு 50 meters லெஃப்ட் நினைக்கிறேங்க. 50 or 20 meters லெஃப்ட்டு. ஓகேங்க கரெக்டாக ஒரு 50 minutes லெஃப்ட்டுங்க. இந்த லெஃப்ட் எடுக்கணுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தெரியுதுங்களா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்க. ஓகே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டெட் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனை காட்டுதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு. கஸ்டமர் வந்து கால் பண்ணி இது மாதிரி ரீச் ஆகிடுச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. ஓகேங்க கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிடுச்சு. கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணிடுவோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஒரு போட்டலாங்க. நான் வந்து வீட்டு மெசேஜ் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. உள்ளே போய்ட்டு வந்து நம்ம கால் கொடுத்துடலாம். கால் கொடுத்துட்டு ஓகேங்க கால் கனெக்ட் ஆகுது. ஓகேங்க அவ்வளோதாங்க கால் கொடுத்தாச்சுங்க. ஓகேங்க ரிங் போயிட்டுருக்கு. கஸ்டமருக்கு ரீச் ஆகுதா? இன்னும் ரீச் ஆகலைங்க. ரிங் போயிட்டுருக்கு. கஸ்டமர் லொக்கேஷன் எதாவது சொன்னாங்க. ஹலோ மேம் ஊபர் டிரைவர் பேசுகிறேன் மேம். ஹலோ ஐயோ சாரி. ஹலோ
மேம் லொகேஷன் ரீச் ஆயிட்டு மேம். லொகேஷன் நான் வெயிட் பண்றேன். ஓகே மேம். ஓடி மட்டும் சொல்லிடுங்களா, என்டர் பண்ணிட்டுங்களா? ஏன்னா டியூட்டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஓடி மட்டும் சொல்லுங்க, என்டர் பண்ணி. பார்த்து சொல்லுங்க. ஓடிபி வந்து 5768. 5768. ஓகே மேம். 8501 மேம். ஒயிட் கலர் எட்டியாஸ் வண்டி. நான் கரெக்டாக அந்த இது பார்க் பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக எக்ஸாக்ட் லொகேஷனில் வெயிட் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ மேம். ஓகே தேங்க்யூ மேம். கஸ்டமர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்க் இருக்குது. பார்க் பக்கத்தில் தான் வெயிட் பண்ணுறான்னு சொல்லியாச்சு. கரெக்டாக லொகேஷன் இங்கே தான் போட்டுருந்தாங்க. ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு கஸ்டமர் ஏர்போர்ட் ட்ராப் பண்ணியாச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ட்ராப் பண்ணதான் எடுத்து இன்னொருத்தர் கூட வந்திருக்காரு. அப்படியே ட்ராப் பண்ணி முடிச்சிட்டாரு. ட்ராப் பண்ணி முடிச்சுனா ஜம்மு பிக்கப் பண்ண பாருங்க. சொல்லிட்டேன் சார் கிட்ட இங்கே வெயிட் பண்ண முடியாது சார் அப்படின்ட்டு. சரி ஓகே சார், நான் வந்து லக்கேஜ் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் நம்ம அங்கே என்ட்ரு ஆகும்போது காசு பிடிச்சாங்கன்னா அந்த காசு வந்து கஸ்டமர்ட்ட வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஊபர் தர மாட்டாங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுதுன்ற பட்சத்தில் கஸ்டமர் சொல்லியாச்சு சார். 10 நிமிஷம் மேலே ஆச்சுன்னா கஸ்டமர் கேஷ் பிடிப்பாங்க சார் சொல்லியிருக்கேன். சப்போஸ் காசு பிடிச்சாங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டு நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே கஸ்டமர் வந்துட்டு சும்மா ஜம்மன் பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டிய பண்ணுறாங்க. வந்து பார்த்தா கஸ்டமர் ஜம்மன் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணி சேம் லொக்கேஷனுங்க. சேம் கஸ்டமர் பிக்கப் பண்ண லொக்கேஷனை ட்ராப் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவல் 12 ஆகுதுங்க. லெவல் 12 ஆகுது. அமௌண்ட் எவ்வளோ கஸ்டமர்ட்ட வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ட்ட வாங்கின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 595 சம்திங் வாங்கியிருந்தாங்க. நமக்கு கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஊபரில் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த அமௌண்ட் 607ங்க. அதாவது 607 கொடுத்துருக்காங்க. ஜம்மு வந்து கஸ்டமர் வந்து ஜிபே பண்ணிட்டாரு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருந்தால் கிலோமீட்டர் ரொம்ப அதிகமாக ஓடிருங்க. 27 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனுங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கஸ்டமரை சேம் பிக்கப் பண்ண லொக்கேஷனை ட்ராப் பண்ணோம். 27 கிலோமீட்டருங்க. 27 கிலோமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வெறும் 607ங்க. பார்த்தீங்கன்னா 607 தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாக தாங்க கொடுத்துருக்காங்க. சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் நல்ல டியூட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னென்ன ஆன் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் ஆன் வச்சிருக்கோங்க. கோ ரெண்டல் ஆன் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் ஆட்டோமேட்டிக் ஆனுங்க. இதில் ஆட்டோமேட்டிக் ஆனு நம்ம கோ ரெண்டல் ஆன் வச்சிருக்கோம். பார்க்கலாம் கோ ரெண்டல் ஏதாவது கிடைக்குதான்ட்டு. அப்படின்னா அட்வான்ஸ் டியூட்டி கிடைக்குதா பாருங்க. அட்வான்ஸ் டியூட்டி எதுவும் இது வரைக்கும் நமக்கு அசைன் ஆகலை. ஏதாவது அட்வான்ஸ் டியூட்டி கிடைச்சுன்னா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஏதாவது டியூட்டி கிடைக்குதான்னு. சரி ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்மன் போக கண்டினியூ பண்ணுறேன். நம்ம செலவு பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் நான் ரைட்டில் எங்கே நிற்க வச்சு வெளியே வந்துட்டு நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்மன் நெக்ஸ்ட் போக கண்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் ஹலோ எபிசி ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் தாங்க இருக்கும். என்ன வெற்றி ஸ்ரீபெரும்புத்தூர்ன்ற கோயம்பேடு தான் டியூட்டி முடிச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம வந்து டியூட்டி முடிச்சு வந்து நேற்றுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டியில் இருந்தோம். டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் ஒரு இடத்துல இருக்கும், கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு இருக்கோம். என்ன வெற்றி கண்டினியூ எடுத்துருக்க வீடியோ என்ன ஆச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி நேற்று ஃபுல்லாக ரொம்ப டல்லுங்க. ரொம்ப டல்லு. ஒரு டியூட்டி தான் முடிச்சிருப்போம். ஒரு டியூட்டி வந்து பேக்கேஜ் முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஒரு அட்வான்ஸ் டியூட்டி எடுத்து வச்சோம், அதுவும் கேன்சல் ஆகிடுச்சுங்க. சரி ஓகே, அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தோம். மந்த் எண்டுன்றனால நம்ம வந்து தொடர்ந்து டியூட்டி வரலைங்க. சரி ஓகே, மந்த் எண்ட் தொடர்ந்து டியூட்டி வரல. நம்ம என்ன பண்ணலாம் யோசிச்சிருந்தோம். சரி ஓகே டெலகிராம் செக் பண்ணி டெலகிராம் செக் பண்ணோம். செக் பண்ணி ஓகே டெலகிராம் பார்த்து போர் அடிக்குது அப்படின்ட்டு சரி ஓகே என்ன பண்ணலாம் பார்த்தோம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆன்லைனில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று லீவ் எடுத்துட்டோங்க. நேற்று ஃபுல்லாக டியூட்டி இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம பேக்கேஜில் முடிச்சுக்கணும், பிரச்சனை இல்லைங்க. நெக்ஸ்ட் என்ன வெற்றி இப்போ வீடியோ 3 நாள் முடிச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக படிக்கிறது இல்லைங்க. நம்ம இதுமாதிரி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் படிச்சிடும். நெக்ஸ்ட் ரிப்ளை சரியாக பண்ணுறது இல்லை. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து லாஸ்ட் வீடியோ எண்டில் சொல்லிட்டு இருப்போம். நிறைய கமெண்ட் பதில் சொல்லுவோம். ஆனால் பட் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளே தரல. அதனால் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கமெண்ட் எடுத்து நம்ம வந்து ஒரு தொடர்ந்து போட்ட இப்போ ஒரு 10 நாள் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கோம். இந்த 10 நாள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 4 கமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். சரி 4 கமெண்ட்டுக்கான ஆன்சர் நம்ம இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் ஃபேமிலிஸ். அந்த 4 கமெண்ட் வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம 4 கமெண்ட் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு கமெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சலாம் ஃபேமிலிஸ். ஃபஸ்ட்டு கமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் கிட்ட லைக் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான கமெண்ட் தான். 4 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோ எவரெஸ்ட்லேயும் ஃப்ளிட்லேயும் பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டியூட்டி வரும், எந்தெந்த மாதிரி டியூட்டி எடுக்கலாம், இல்லை எப்படி அதை ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க காரணம் பற்றி அதை தான் முடிச்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வர பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவரெஸ்ட் ஃப்ளிட் இது ரெண்டுமே ஒன்று தான். அது இதில் ஊபரில் வந்து டைப் மாதிரி தாங்க. இப்போ நம்ம எப்படி ஊபர் டைப் பண்ணி ஓட்டுறோம். இப்போ வந்து நம்ம ஓன் வண்டி எடுத்து ஓட்டுறோம். நம்ம ஒரு வண்டி வச்சுருந்தா நம்ம நார்மல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு இது சொல்லலாம். எப்படி சொல்கிறது, ஒரு தொழிலாளி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட்னா அவங்க கிட்ட ஒரு 500 வண்டி 600 வண்டி 700 வண்டி இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைவேட் லிமிடெட் வருவாங்க. இதை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் பற்றி சொல்லணும்னா எவரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் ஃப்ளிட் ரெண்டு ஒரே மாதிரி தாங்க. ஒரு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஓட்டுறது, இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓட்டுறதுங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்கு ஓட்டுறது. லீஸுக்கு எப்படி வெற்றி யோசிப்பீங்க. லீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தனா ஒரு நாள் டே பீஸ் மாதிரிங்க.
ஒரு நாள் டே பீஸ் மாதிரி நம்ம வந்து 1000 கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஒரு நாள் 1000 ஆமாங்க 1000 கொடுக்குற மாதிரி வரும் கம்பல்சரி. 1000 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி அது கொஞ்சம் கம்மியாக வரும். அது எப்படி பார்த்தா டியூட்டி அதிகமாக ஓட்டுற பட்சத்தில் கம்மியாக வரும். ஆனால் பட் 1000 கணக்கு வச்சுலாங்க. 1000 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் எடுத்து ஓட்டுற பட்சத்தில். அதில் அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அந்த ஐடியா என்ன ஐடியா பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபுல்லாக நீங்கள் ஓட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக இன்னொரு டிரைவர் போட்டு ஓட்டினா 1200 200 கூட சேர்த்து தர மாதிரி இருக்கும். நீங்கள் 2 டைம் டிரைவர் போட்டு ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜுங்க. பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30%, அவங்க 70%, நமக்கு 70%, அவங்க 30%. இதுமாதிரி ஒரு டைம் ஒரு மாதிரி மாறுது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கேட்டுக்கிற மாதிரி இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறது ஓட்டலாமா வேணாவா அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அபிப்பிராயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே வேலை செய்கிறது பதில் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 600 1000 இந்த மாதிரி வந்தால் எனக்கு போதும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அது மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா கேபை 1 டே 1000 கொடுத்து எடுக்கிறது பதில் பர்சன்டேஜ் மாதிரி ஓட்டலாங்க. பர்சன்டேஜ் மாதிரி ஓட்டினா நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஓட்ட போகிறோம். அதனால் நமக்கு ரூட்டு தெரியாது. ஒரு பாயிண்ட் ரூட்டு தெரியாது. இன்னொரு பாயிண்ட் எந்த டைம் எங்கே டியூட்டி வரும் தெரியாது. 2 பாயிண்ட். இன்னொரு டைம் எங்கே போய் டியூட்டி எடுக்கலாம், எந்த மாதிரி டியூட்டி எடுக்கலாம் அப்படின்னு தெரியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும் போது இந்த 3 கற்றுக்காக ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் ஓட்டலாங்க. பர்சன்டேஜ் ஓட்டி இது 3 கற்றுக்கிட்டோம், கரெக்டாக நமக்கு தெரியும், ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு நான் 2 ரூபா 3 ரூபா ஏர்ன் பண்ணுவேன், 1000 வண்டிக்கு பட்சம் மிச்சம் 2 ரூபா கையில் நிற்கும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இது வரும்போது அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜுக்கு பதில் இந்த மாதிரி லீஸு கார் எடுத்து ஓட்டலாம். லீஸு கார் எடுத்து ஓட்டிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் வண்டி எடுக்கிறதோ என்னமோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு அப்புறம் ஓன் வண்டி எடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த பர்சன்டேஜ் ஃப்ளிட்டு ஃபேஸ்புக் மூலிமா கான்டாக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் கான்டாக்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் செப்பரேட்டாக நிறைய இருக்குங்க. செப்பரேட்டாக எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக தாங்க இருக்கும். இதை விட எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு தோணுது. எப்படி தோணுது பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இப்போ ஒருத்தர் அவர் கீழே ஒரு 10 கார் எடுத்து வச்சிருப்பாரு. ஓனா அவர் உங்களுக்கு ரூமும் கொடுத்துருவாரு. சில பேர் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, சில பேர் ரூம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சில பேர் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இது பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரூம் கொடுத்து 30%, 35%, 40% வரைக்கும் தராங்க சென்னையில். நீங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ள வரும்போது நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய வண்டி பின்னாடி வாண்டட் டிரைவர்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓலா ஊபர்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃப்ளிட்டு எவரெஸ்ட் ஓட்டும் போது நம்ம ஊபரில் மட்டும் தான் ஓட்டுவோம். ஆனால் இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஓலாவும் ஓட்டலாம், ஊபரும் ஓட்டலாம், ரெண்டுமே ஓட்டலாம். நெக்ஸ்ட் குரூப்பில் கூட டியூட்டி எடுத்து ஓட்டலாங்க. குரூப் டியூட்டி எடுத்து ஓட்டுறதா கொஞ்சம் வண்டி டீட்டெயிலாக வச்சிங்கன்னா குரூப்லேயும் டியூட்டி எடுத்து ஓட்டலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்லோடோட ஓனரோட அப்லோட ஓட்டலாம். நீங்கள் ரீஸ்க் எடுக்கும்போது நீங்கள் எல்லாத்தையுமே ஓட்டலாம். நீங்கள் இந்த மாதிரி பர்சன்டேஜ் ஓட்டும் போது அவர் சொல்கிறார் ஓலா ஊபர் 2 மட்டும் ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த பட்சத்தில் நீங்கள் ஓலா ஊபர் 2 ஓட்டி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35, 30 ஒரு 30% கணக்கு வச்சுக்கலாம். தோராயமாக ஒரு 30 வச்சுக்கலாம். கம்பல்சரி 30 தருவாங்க. 30 வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 ரூபா ஏர்ன் பண்ணுறீங்க பட்சத்தில் ஒரு 3 ரூபா ஆப்ரேட் பில் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா, ஆப்ரேட் பில்னா வண்டியோட கமிஷன் போக மிச்சம் நீங்கள் 3 ரூபா ஏர்ன் பண்ணுற பட்சத்தில் 3 ரூபா 1000 ருபீஸில் 300 ருபீஸ் உங்களுக்கு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3000 பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் 900 ருபீஸ் வரும். அதை பார்த்தீங்கன்னா 900னா 900 வருங்க உங்களுக்கு. 900 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்துன்னா அவர் ஒரு டார்கெட் கொடுப்பாரு உங்களுக்கு. அவர் எப்படி டார்கெட் கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா 1 டேக்கு நீங்கள் ஒரு 5000 ஏர்ன் பண்ணு, இல்லை வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15000 ஏர்ன் பண்ணுங்க, இல்லை ஒரு 20000 ஏர்ன் பண்ணுங்க, ஒரு 35000 ஏர்ன் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்தாருன்னா அந்த டார்கெட் கம்ப்ளீட் தனியாக அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் வருங்க. இந்த மாதிரி வரும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. ஏன்னா ரூமும் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஓலா ஊபர் ஓடும்போது நெக்ஸ்ட் ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஐடியா கேதர் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இதுலேயும் சில ஃபோர்ஜரி நடக்குது. என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தனியாக பர்சன்டேஜ் தரது இல்லைங்க. அதை பற்றி இப்போ 30% சொல்லுவாங்க. ஆனால் தனியாக கரெக்டாக காசு பேமெண்ட் தரமாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அப்புறமா போய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. கரெக்டாக காசு தரவங்க கிட்ட போய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா சில பேர் அதுவும் ஏமாத்துறவங்களா இருக்காங்க. அது மாதிரி கிட்ட போய் இது பண்ணி மாட்டிடாதீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 பேர்கிட்ட கேளுங்க. நீங்கள் வாண்டட் நம்பர் மட்டும் இல்லை, நீங்கள் நம்பர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அங்கே ஓட்டுற டிரைவர்ட்டி சில பேர்ட்டு கேளுங்க. எப்படி காசில் எப்படி பேமெண்ட் வரும், இந்த மாதிரிலாம் வருமா, கரெக்டாக வந்துடுமா, எந்த மாதிரி டியூட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேளுங்க. கேட்டு அப்புறம் ஆட் ஆகுங்க. எவரெஸ்ட் ஃப்ளிட் ரெண்டுமே ஒன்று தாங்க. தனித்தனி கிடையாது. ரெண்டுமே ஒரே தான், ப்ரைவேட் லிமிட்டட் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட் ஆகி ஓட்டலாமான்னா என்னோட அபிப்பிராயம் இதுதாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்கா, ப்ரோ 2016 இண்டிகோ எடுத்து ஓலா ஊபரில் ஓட்டலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. 2016 இண்டிகோ சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி சொல்கிறது, இண்டிகோன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சிச்சிங்க. இப்போ வரது வந்து ஷிஃப்ட் நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ போன ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இண்டிகோ இந்த மாதிரி ஓட்டி இருந்தது. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு, எட்டியாஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் அதோட அப்டேட்டட் காரோட போவாங்க. அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இண்டிகோ எடுத்து ஓட்டுறன்ற பெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோ டியூட்டி தாங்க வரும். கோ டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் வரும். ஏன்னா நிறைய ஷடான் அவைலபிளாக இருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஷிஃப்ட்டு, டியாஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸட்ரா நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும்போது இந்தியாவுக்கு அதெல்லாம் போக வேகனார், நிறைய வேகனார் வந்துச்சு. இப்போ வேகனார் அந்த மாதிரி மினியில் வந்து பார்த்தீங்கன்னா வேகனார் போயிடுச்சு. ஃபஸ்ட் இண்டியோவில் இருந்தது. இப்போ வேகனார் வந்து வேகனாரில் மினி வந்து ஓடி இருக்குது அதிகமாக. அவங்களாம் போக மிச்சம் தான் உங்களுக்கு வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு தாங்க. எனக்கு தெரிஞ்சு இண்டிகோ ஒஸ்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் ஆல்ரெடி இண்டிகோ எடுத்து ஓட்டியிருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு இண்டிகோ ஒஸ்ட்டு தான். ஏன்னா இண்டிகோவில் நிறைய பேர் இருப்பீங்க. பட் லவ் ஓகே,
இப்போ பிஸ்னஸ்னு இறங்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வருதுங்க. அதனால முடிஞ்சவங்க நல்ல காராக எடுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன, இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி என்ன வண்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டியை எடுக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி எடுக்கிறது ஒஸ்ட்டுங்க. ஒஸ்ட்டு நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருப்போம். செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி மட்டும் எடுக்காதீங்க. செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி எடுத்துக்கிற பட்சத்தில் ஒரு 6 மாதம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு செலவாக வச்சுட்டு செக்கப்ஸ், கிளச் பிளேட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் போனது, அது இது நிறைய செலவு, எக்கச்சக்க செலவு வந்துட்டே இருக்குங்க. பிரேக் ஷூப் அது இது நிறைய, எப்படி சொல்கிறது, உங்களுக்கு செலவு நிறைய வச்சுட்டே இருக்கு. உங்கள் வண்டி ஓட்டுற ஆசையை விட்டுருங்க. வண்டி ஓட்டுற ஆசையை விட்டுருவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டுற ஆசை போகும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஏன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்காதுங்க. ஏன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்காது. அதனால என்ன பொறுத்து செகண்ட்ஸ் காருக்கு போகாதீங்க. செகண்ட்ஸ் கார் நீங்கள் 8 லட்சம் கூட, இப்போ ஒரு 8.5 லட்சம் புது வண்டி எடுக்கிறதுக்கும் 5 லட்சம் செகண்ட் வண்டி எடுப்பீங்க. ஆனால் அந்த ஒரு 3 லட்சம் பதில் ஒரு 2.5 லட்சம் நீங்கள் வண்டிக்கு செலவு பண்ணுறீங்க. அப்போ வண்டியோட ஆசையே போயிடும். நெக்ஸ்ட் நீங்கள் வச்சிருக்கிறது பழைய வண்டி, அது இன்னும் வருஷம் போக போக வருஷத்துக்கு 50,000 வண்டி இப்போ கம்மி ஆகிட்டே இருங்க. இப்போ இந்த வண்டி எடுக்கணுன்ற பட்சம் நீ ஒரு 8 லட்சம் எடுக்கிறனா ஒரு வருஷம் போச்சுன்னா ஒரு 50,000 1 லட்சம் கம்மி ஆகிடுங்க. அது மாதிரி ஒரு லட்சம் 50,000 இந்த மாதிரி கம்மி ஆகிட்டு வரும். அப்போ வந்து நீங்கள் எடுக்கிற மாடல் ஆல்ரெடி கம்மி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் எடுத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 லட்சம் 3 லட்சம் தான் போகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி எடுத்து நம்ம 2.5 லட்சம் 3 லட்சம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக வச்சுட்டே இருக்குங்க. அப்போ வந்து நம்ம வண்டி ரேட்டு கம்மியாயிடும். இப்போ ஒரு 5 லட்சம் எடுத்துருப்பீங்க. 5 லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்தில் போயிடும். மிச்சம் 3 லட்சம் தான். அப்போ நீங்கள் விற்றீங்கன்னா 3 லட்சம் தான் போகும். அதே 8 லட்சம் எடுத்து நம்ம அது 6 லட்சம். ஆனால் கேல்குலேஷன் பொறுத்தவரைக்கும் ஒரே இது. ஆனால் இதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாகிடுங்க. நீங்கள் வருஷம் மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். 2 மந்த் 3 மந்த் 1 மந்த் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் நிறைய 10,000 5,000 உங்களுக்கு செலவு வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அந்த டைம் நீங்கள் வண்டி நிற்க வச்சுட்டு வண்டி ஓட்டாமல் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் செலவு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு செகண்ட்ஸ் வண்டி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 99% செகண்ட்ஸ் வண்டிக்கு போகாதீங்க. 1% புது வண்டி எடுத்து என்னால் இடி ஓட்ட முடியல, அது மாதிரி சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற வண்டியை எடுத்து ஓட்டலாங்க. அதுதான் பெட்டர். இன்னொரு ப்ரோ என்ன கேட்டிருக்கா பார்த்தீங்கன்னா, ப்ரோ டெலகிராமில் அட்டாச் பண்ணி எப்படி டெலகிராம் எப்படி அட்டாச் பண்ணி ஓட்டுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. டெலகிராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மெயின் அட்மின்ங்க, மிச்சம் எல்லாரும் அட்மின் கூட இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம மாதிரி டிரைவர்ஸ் உள்ள ஆட் ஆகிறவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் மாதிரி சும்மா நீங்கள் லிங்க் கொடுத்தோன்னா லிங்க் அக்செப்ட் பண்ண உடனே அவங்க நோட்டிஃபிகேஷன் உள்ளே போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களோட வெரிஃபிகேஷன் செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு முன்னாடி நின்று உங்களோட வண்டி நம்பரும் நீங்கள் தர மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து உள்ளே வந்து டிபி வச்சிடணும். நெக்ஸ்ட் அட்டு போட்டு வண்டி நம்பர் வச்சிடணும். அது கீழே உங்களோட மொபைல் நம்பர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர், இப்போ வேலூர்னா வேலூர் வெற்றிவேல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராணிப்பேட்டை சரண், இப்போது சென்னை சத்திவேல், இந்த மாதிரி நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கணும் பேர், உங்களுடைய பேர், அந்த ஊர் போட்டு அந்த பேர் கூட ஆட் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணி உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போனே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் வாட்ச் பண்ணணும். ஏன்னா புதுசாக போகிற கம்பல்சரி 2 டேஸ் வாட்ச் பண்ணால் உங்களுக்கு புரியும். அதனால் ஒரு 2 டேஸ் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிங்கன்னா வாட்ச் பண்ண உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 குரூப் இருக்குங்க. 2 குரூப் என்ன குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பிக்கப் குரூப், இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த குரூப் எடுத்த டியூட்டியை அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குங்க. லைவ் லொகேஷன், டைம் ஷாட் கேமரா இந்த மாதிரி வந்துட்டுனா ப்ரொசீஜர் இருக்குது. இதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் 2 டேஸ் கம்பல்சரி வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணி ஈஸியாக இருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் கேட்டிருக்காரு. இன்னொரு நம்பர் என்ன கேட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஊபரில் நீங்கள் பேக்கேஜ் எடுத்து ஓட்டுறீங்க, எங்களுக்கு மட்டும் பேக்கேஜ் வர மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஊபர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூட்டி தொடர்ந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸ்டாரிங் கரெக்டாக இருக்கணும், பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணாமல் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக ஒரு 6 மந்த்துங்க, 6 மந்த் 8 மந்த் இந்த டைமுக்குள்ளே கம்பல்சரி உங்களுக்கு பேக்கேஜ் ஆன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 250 டியூட்டி கம்ப்ளீட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி ஆன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 250 டியூட்டி நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுற பட்சத்தில் இன்டர்சிட்டி ஆன் பண்ணுவாங்க, பிரீமியர் ஆன் பண்ணுவாங்க, கோஸ்ட் இதான் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியர் இன்டர்சிட்டி ஃபஸ்ட்டு இப்போ யாராவது ஆன் பண்ணிக்கிறீங்க, இப்போ ரீசெண்டாக அட்டாச் பண்ணி ஓட்டுறீங்க பட்சத்தில் பிரீமியர் இன்டர்சிட்டி வந்தால் ஓட்டுங்க, பெட்டராக இருக்குங்க. பிரீமியர் இன்டர்சிட்டி வந்தால் ஓட்டுங்க. இது 2 பெட்டராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா டியூட்டி எடுத்து முடிக்கணுங்க. கரெக்டாக எல்லா டியூட்டி எடுத்து முடிச்சிங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் பேக்கேஜ் கிடைக்கும். கிடைக்காமல இருக்க கம்பல்சரி ரெண்டல் பேக்கேஜ் கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூ வண்டியாக இருக்கணுங்க. நியூ வண்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு டக்குனு ஆன் பண்ணுவாங்க. நீங்கள் ஹோல்டு வண்டி வச்சிருக்க பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா சில வண்டி பிரீமியர் கிடைக்காதுங்க. சப்போஸ் நீங்கள் 15 14 இந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க பட்சத்தில் பிரீமியர் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பிரீமியர் ஆஃப் ஆகிற கண்டிஷன்ஸாக இருக்குது. எனக்கு ஆஃப் ஆகிடும் நினைக்கிற பிரீமியர் இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு புது வண்டியாக வச்சு ஓட்டுங்க, பெட்டராக இருக்குங்க. செகண்ட்ஸ் வண்டிக்கு போகாதீங்க. பேக்கேஜ் கம்பல்சரி ஆன் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமௌண்ட் கம்மியாக போடுவாங்க. ஊபரில் முடிஞ்சதுக்கு அட்வான்ஸ் எடுத்து ஓட்டுங்க. நார்மல் டியூட்டி ஓட்டாதீங்க, கோ டியூட்டி ஓட்டாதீங்க. நார்மல் டியூட்டி கோ டியூட்டி ஓட்டிங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டுங்க. நார்மல் டியூட்டி கோ டியூட்டி ஓட்டுறேன்ற பட்சத்தில் ரேபிட்டோ இந்த மாதிரி ஓட்டுங்க, பெட்டராக இருக்குது. ரேபிட்டோ ஓட்டுங்க, டெலகிராம் ஓட்டுங்க. டெலகிராமில் பெட்டராக இருக்குங்க. 500 20 கிலோமீட்டர் தருவாங்க. ரேபிட்டோவில் 400 தருவாங்க 20 கிலோமீட்டருக்கு. இந்த மாதிரி இது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி ஓட்டுங்க ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்கா பார்த்தீங்கன்னா, ஆனால் அதாவது என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நம்ம என்ன மொபைல் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ எடுத்துகிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனுங்க. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா XRங்க. ஐஃபோன் XR தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம மேப்புக்கு ஊபருக்கு யூஸ் பண்ணுற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போங்க.
ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா F90s யூஸ் பண்ணுறோம். ஓப்போ F90s நம்ம வந்து இன்னும் 2 இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சுங்க. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 20,000 வந்ததுங்க. F90s லான்ச் ஆன எடுத்தோம். நல்லா இருக்கு மொபைல். இது வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வந்தது இல்லைங்க. இது வரைக்கும் நம்ம எதுவும் மாற்றினது இல்லை. பவுச் மட்டும் மாற்றிருக்கோம். அவ்வளோதாங்க. பவுச் மட்டும் மாற்றிருக்கோம். மிச்சபடி எந்த செலவு நமக்கு வச்சது இல்லை. பெட்டராக இருந்தது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு அதாவது இந்த ஆப் ஆன் பட்டன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் மட்டும் தாங்க இதுவாகிட்டு இருந்தது. அது மட்டும் சேஞ்ச் பண்ணோம். மிச்சபடி வந்து மொபைல் இன்னமும் நல்ல ஒரு இதில் இருக்குங்க. நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ F90sங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் XRங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க. ஓகே ஃபேமிலிஸ், இதான் டவுட் கேட்டிருக்காங்க. எல்லா டவுட் கிளியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமா, ஒரு வீக்லி 1 டைம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து ஆன்சர் கொடுத்தா நல்லா பெட்டராக இருக்கும்னு தோணுதுன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை வெற்றி டெய்லியும் அதாவது இன்றைக்கி எடுக்கிற இன்றைக்கி வர கமெண்ட்டை நாளைக்கு வீடியோவில் நீங்கள் இது பண்ணு, லாஸ்ட் எண்டில் இதுக்கு மாதிரி பண்ணலாம், அது மாதிரி பண்ணு, அது மாதிரி சொல்கிறீங்களா, எந்த மாதிரி பண்ணலான்னு சொல்கிறீங்கன்ட்டு நீங்களே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ். அதுக்கேற்ற மாதிரி வந்து அப்டேட் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் எல்லா கமெண்ட் ரிப்ளை பண்ணலாமா, இல்லை டெய்லி கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண வெற்றி அப்படின்னா உங்களுக்கு எது பெட்டராக இருக்குமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வீக்லி வேணும்னா ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள், டெய்லி வேணும்னா ஒயிட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய்ங்க. மறக்காமல் 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு விட்டுங்க, 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு விட்டுங்க. நம்ம சேஃப்டி நம்ம ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பாய்ங்க.